My name is Jay Ganesh. I'm BSc Physical Education பண்ணிக்கிறேன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில். இந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன்னா லோ இம்பேக்ட் ட்ரைனிங். அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். லோ இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் வந்து பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது. கொஞ்சம் நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் லோ இம்பேக்ட் ட்ரைனிங். இது வந்து இந்த மாதிரி இந்த எஃபெக்டிவான ஸ்போர்ட்ஸ், இந்த பேஸ்கெட் பால், ஃபுட்பால் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அவ்வளோவா யூஸ் ஆகாது தான் சொல்லுவேன். ட்ரைனிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. லோ இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஹை இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். லோ இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் அவ்வளோவா வெயிட்ஸோ அவ்வளோவா எஃபெக்டிவாகவோ பண்ண தேவையில்லை. செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த லோ இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் அவ்வளோவா இன்டென்சிட்டி இருக்காது. இன்டென்சிட்டினா மீன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் இருக்காது, எல்லாமே நார்மலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியும், கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஈஸியாக பண்ணலாம். இந்த லோ இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம யார் வேணாலும் கஷ்டப்படாமல் நம்ம இப்போது வெயிட்ஸ்லாம் தூக்கின்னு ஓடுற மாதிரிலாம் இதில் கிடையவே கிடையாது. எல்லாரும் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோவா நம்மளுக்கு டயர்டாக ஆகாது, அவ்வளோவா நம்மளுக்கு என்ன சொல்கிறது இன்டென்சிட்டியாக இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லோ இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் பற்றி உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். உங்கள்கிட்ட 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. வெயிட்ஸை வச்சு ஸ்குவாட் பண்ணுறது, செகண்ட் லேட் புல் டவுன், தேர்ட் வந்து டெட் லிஃப்டிங். இதெல்லாம் தான் லோ இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட பேசிக் எக்ஸாம்பிள்ஸ். இந்த வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம். பட் ஆனால் இது வந்து சில இதுக்கு யூஸ் ஆகும். சில ஸ்போர்ட்ஸுக்கு, இந்த மாதிரி சில ஹெல்த் இஷ்யூஸ்க்குலாம் இது நல்லா யூஸ் ஆகும். ப்ரோக்ராமிங் ஐடியாஸ் ஃபார் கோச்சஸ், இதில் எந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கோச்சஸ் ஐடியாஸ்லாம் இருக்குன்னா, சப்போஸ் இப்போது அந்த லோ இம்பேக்ட் ட்ரைனிங் ஒரு எக்ஸசைஸில் வந்து வெயிட்ஸை வச்சு ஸ்குவாட் போடும்போது, இப்போ அந்த கிளைண்ட் வந்து நம்ம ஸ்குவாட் போடும்போது அவரோட ரெப்ஸையும் அவரோட டைமிங்கும் நம்ம பார்த்து கணக்கெடுக்கணும். அதே மாதிரி அவரோட அடுத்த ரெப்ஸும் போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கினே போகணும், கீழே வராமல். இப்போ ஃபஸ்ட் ரெப்பில் ஒரு 10 ரெப்ஸ் பண்ணுறாருன்னா, செகண்ட் ரெப்ஸில் ஒரு 15, அடுத்தது 20 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கினே போனோன்னா, அதை வந்து அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அதே மாதிரி அவரோட இன்னும் அந்த ஒரு கோச்சாவோ ஒரு ட்ரெயினராகவோ இருந்தாலும் அந்த கிளைண்ட் கிட்ட சொன்னோம். ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸசைஸ் நம்ம எப்படி பண்ணுறதா அவங்களுக்கு ஒரு வாட்டி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும். இல்லைனா அவங்க இந்த மாதிரி ஒரு வெயிட்ஸ் தூக்கும் போதோ எல்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், இந்த மாதிரி கால் வந்து பேரலாக இருக்கணும், லெக்ஸ் பேரலாக இருக்கணும், ஹெட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் அவங்களுக்கு இன்ஜுரி ஆகாது. மோஸ்ட்லி லோ இம்பேக்ட் ட்ரைனிங்கில் இன்ஜுரிஸ் மோஸ்ட்லி நடக்காது. சப்போஸ் நடந்தாலும் அது அவ்வளோ பெரிய இன்ஜுரியாக இருக்காது, சீக்கிரம் ரெக்கவரி ஆகி வந்துடலாம். நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுத்துன்னே இருக்கும்போது அவங்களோட ப்ரோக்ரெஷன் வந்து கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நம்மளோட ஒர்க்ஸும் அவங்கக்கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கிக்கணும். அதான் கோச்சஸோட இதோட என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.